ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் இன்ஃபர்மேஷன் யூடியூப் சேனல். நீங்கள் நம்ம யூடியூப் சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபேஸ்புக்கில் எப்படி வரும் யூசர் நேம் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வரும். ஓகேங்களா, அது எப்படி சேஞ்ச் பண்ணுறது சொல்லிட்டு பார்த்தலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. இப்போ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக மறக்காம அந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் ஷேர் பண்ணி கூட ஆள் கொடுங்க. அப்போ தான் நம்ம போட சொல்லி அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா, உங்களை ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிங்க. என்னுடைய ஃபேஸ்புக்கை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபேஸ்புக்கில் உள்ள வந்துங்க. ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ரைட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. ஓகேங்களா, மொபைல் அந்த ஐக்கான் ஜஸ்ட் கிளிக் பண்ணோடனே இங்கே பார்த்தோன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை செக் பண்ணிங்க. செக் பண்ணிட்டு பார்த்தா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி ஆப்ஷன் கொஞ்சம் செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தோன்னா இங்கே செட்டிங்ஸ்னு இருக்கும். இங்கே செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசின்னு சொல்லியிருக்கும். இதில் செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ் ப்ரைவசி கிளிக் பண்ணிங்க. ஓகேங்களா, செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தா சி மோர் ஆக்ஷன் அக்கௌண்ட் கிரியேட் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க. இந்த ப்ளூ கலர் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணி பார்த்தா ப்ரொஃபைல் இருக்கும். ஜஸ்ட் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிங்க. இந்த இடத்துல எந்த அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணுவோம், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறோம், ஃபேஸ்புக் எதுவுமே இருக்குது. இதில் பார்த்தா நான் ஃபேஸ்புக் கொடுத்துக்கிறேன். ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஜஸ்ட் இந்த ஏரோ பட்டன் கொஞ்சம் இந்த ஏரோ பட்டன் ஃபேஸ்புக் கிளிக் பண்ணிக்கிறேன். நேமில் கொஞ்சம் ஜஸ்ட்டு அந்த யூசர் நேமை கிளிக் பண்ணிங்க. பேக் வந்துங்க. ஓகே, நேம் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. ஆல்ரெடி பார்த்தா நான் இதில் ஆட் பண்ணிக்கல. டேட்டா பார்த்தோன்னா அதில் ஆட்டோமேட்டிக் ஆட் ஆகிட்டு இருக்கு. ஜஸ்ட் நேம் கிளிக் பண்ணிக்கிறேன். நேம் கொடுத்துட்டு பார்த்தோன்னா இந்த இடத்துல நீங்கள் நேம் டைப் பண்ணணும். ஓகே, எந்த நேம் போடலாம் அந்த நேம் செலக்ட் பண்ணிங்க. நான் பார்த்தா நேமை சேஞ்ச் பண்ணுறேன். இந்த நேம் சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்க, கரெக்டாக இங்கே என்ன என்ட்ரு பண்ணணும் அதை அங்கே அப்படியே கரெக்டாக என்ட்ரு பண்ணணும். ஓகேங்களா, துளசி தாஸ்னு சொல்லி போட்டிருக்கேன். எல்லாம் கேப்லெட்டர் மாற்றுறேன். இப்படி தான் பார்த்தா இமேஜ் சேஞ்ச் பண்ணிக்கணும். யூசர் நேம் சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா, பார்த்தா சேஞ்ச் பண்ண துளசி தாஸ் கொடுத்துட்டேன். மிடில் நேம் சொல்லிட்டு கேட்கும். அந்த இதெல்லாம் எஸ்ன்னு கொடுத்துங்க, இல்லை வேணால் விட்டுருங்க. ஓகேங்களா, கொடுத்து பார்த்தா கீழே ரிசீவ் சேஞ்ச் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணால் துளசி தாஸ் சொல்லி மாதிரி கேட்குது. ஓகேங்களா, நீ ஒன்று மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இந்த லாஸ்ட் நேமை ரிமூவ் பண்ணிங்க. ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தோன்னா எஸ்ன்ட்டு கொடுத்துட்டு ரிவ்யூ சேஞ்ச் கொடுத்துங்க. ரிசீவ் சேஞ்ச் கொடுத்தோன்னே உங்களுக்கு பார்த்தோன்னா துளசி தாஸ் எஸ்ன்னு வரும். துளசி தாஸ்ன்னு வரும். இங்கே எஸ் இது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் என் துளசி தாஸ் எஸ்ன்னு இருக்கும். துளசி தாஸ்ன்னு இருக்கும். ஜஸ்ட் துளசி தாஸ் எஸ்ன்னு இருக்கும். ஜஸ்ட்டாக கிளிக் பண்ணி சேவ் த சேஞ்சுன்னு கொடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தோன்னா நேம் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ஓகேங்களா, இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பார்த்தா யூசர் நேம் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். இப்படி தான் பார்த்தோன்னா ஃபேஸ்புக்கோட யூசர் நேமே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ண நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா கூட எப்படி ஆட் பண்ணுங்க. இதில் நீங்கள் பெஸ்ட்டாக வீடியோ போகலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.